எஸ் கைஸ். ஸோ இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் டே. என்னன்னா 2 லைவ் கேஸ் ஸ்டடி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு ஒரே நாளில் நம்ம லைவ் கேஸ் ஸ்டடி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெண்ட் ஆஃப் ஜெயராஜ் ப்ரோ அண்ட் இளவரசன் ப்ரோ இந்த 11 AM நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பிஸ்னஸும் பார்க்கணும், நம்மளோட பிஸ்னஸ் நம்மளோட டைமும் பார்க்கணும். ஸோ இந்த டைம் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்து ரெக்கார்டிங்ல நீங்க பாத்துக்கலாம். இஃப் யூ ஆர் சம்ஒன் தட் ப்ரோ இப்போ டைம் இல்ல, நான் அப்புறம் ஜாயின் பண்ணி பாத்துக்கலாமா, ரெக்கார்டிங்ல பாத்துக்கலாம். பட் இந்த Q&Aன்றது இருக்கும் இல்லைங்களா, அது நீங்க லைவ்ல கேட்டதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ் ஜெயராஜ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஜெயராஜ் ப்ரோ நம்ம பேசிடலாம். ஓகேங்களா? எப்படி இருக்கும்னா ஃப்ளோ, ஜெயராஜ் ப்ரோன்றது அவரோட இன்ட்ரோடக்ஷன், அவரோட ஒரு திங்ஸ் எல்லாம் அவர் ஷேர் பண்ணுவாரு, அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம இளவரசன் ப்ரோ கூட பேசலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு Q&A வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப லென்த்தியா இருக்காது கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? எஸ் ஜெயராஜ் ப்ரோ, உங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் நிர்மல் ப்ரோ, அருண் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கைஸ், இவரு நம்ம கம்யூனிட்டியில ஓகேங்களா நல்ல ஒரு மெம்பரா இருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கும் வந்து லைக் ப்ராஜெக்ட்ஸை ஷேர் பண்ணுவார். லைக் இஸ் ஹைரிங் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ. இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் ஜெயராஜ் ப்ரோ, உங்களை பத்தி நம்ம பசங்களுக்கு இன்ட்ரோன்றது கொடுக்கணும்னா எப்படி நீங்க கொடுக்கலாம் சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ. சார் ஆக்சுவலி எனக்கு காலேஜ் 2020ல முடிச்சேன். ஓகேங்களா? அதுல இருந்து நான் ஃபுல்லாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நான் வந்துட்டு லேர்ன் பண்ணேன். அண்ட் படிச்சது என்னவோ பிகாம் தான். பட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் சுத்தமாவே இல்லை. ஸோ எனக்கு வந்து அப்பவே வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு எப்படி வந்து லீட் ஜெனரேட் பண்றாங்க, எப்படி ஆட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் வாங்கினேன் 3000. அதுல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கண்டென்ட் போடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுல இருந்து எனக்கு ஒரு நாலேஜே இல்லை. சரி ஓகே, நம்ம தனியா பண்ண முடியாது, ஸோ நம்ம டீமா சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜாப் போயிட்டேன். சென்னையில வந்து ஜாப்க்கு போயிட்டேன். அங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து லேர்ன் பண்ணேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன எப்படின்னு. அங்கதான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு அங்கவே ஒரு 10-15 கேம்பெயின் எல்லாம் நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம இந்த அளவுக்கு பண்றோம், நம்ம தனியா பண்ணலாம். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு வந்து இஎம்ஐ அந்த இதெல்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த டைம்ல நம்ம தனியா வச்சு பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தனியா ப்ராஜெக்ட் அப்பவே எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்ல வந்து ஒர்க் பண்றது, காலைல எழுந்து ஜாப் போறது அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் இஎம்ஐ வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இந்த டைம் தான் வந்து நல்ல பர்ஃபெக்டான டைமு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு பையனும் சேர்ந்துதான் ஃபர்ஸ்ட் சரி நம்ம ஆரம்பிக்கலாம், நீ வந்து என் கூட வந்து பண்ணு, நான் உனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தரேன் மந்த்லி. நான் வந்துட்டு வரும்போதே வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு கிளைண்ட்ஸ் யாருமே கிடையாது, ஸோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண வச்சேன். நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டோம். அது ஆல்மோஸ்ட் வந்து ஜூலைல போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் போச்சு. எப்படி ஆக்சுவலி எனக்கு டெக்னிக்கலா தெரியும் எந்த மாதிரி பண்ணணும், எப்படி வந்து லீட்ஸ் கொண்டு வரணும். அந்த கிளைண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு செம்ம ஸ்ட்ரகிள். என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளைண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி, ஏன்னா அந்த டைம்ல நான் ஃபுல்லாவே டெக்னிக்கலா சொல்லும்போது ஸ்ட்ராங்கா நல்லா பேசல. சேல்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஹைட் பண்ணணும், நிறைய விஷயத்த வந்து சொல்லக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த இது எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி டைம்ல தான் நான் வந்து டிசம்பர்ல நான் பார்த்தேன், ஓகே நிர்மல் ப்ரோவோட இது பார்த்து இந்த மாதிரி 10,000 நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 days சேலஞ்ச் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க ரிசல்ட் எடுக்கல அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலா அன்னைக்கு என் அக்கௌண்ட் மியூட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குங்களா? ஆக்சுவலா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆக்சுவலி நிர்மல் ப்ரோவோட ஆட் பார்த்தேன், இந்த மாதிரி 10,000 கொடுத்தாக்க வந்துட்டு 100 days சேலஞ்ச் இருக்கும், நீங்க ரிசல்ட் வந்து 100 daysல எடுக்கல அப்படின்னாக்க நான் வந்துட்டு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு இது. அந்த வந்து எனக்கு ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணோம், பட் அது வந்து எந்த அளவுக்குமே இதாகல, சப்போர்ட் இல்லை. ஸோ இவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கண்டிப்பா வந்துட்டு 100 days இது இருக்கும், நீங்க கிளைண்ட் எடுத்துருவீங்க, சேம் வந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி இருக்கும், ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா 24 டிசம்பர் போன வருஷம் சம்திங், அந்த டைம்ல என்கிட்ட வந்து 30 வந்து நான் 5,000 வந்து
அதாவது கிளைண்ட் அதாவது வேலை செய்யறவங்களுக்கு அமௌண்ட் நான் போடணும், அந்த ஒரு பையனுக்கு அமௌண்ட் கொடுக்கணும். என்கிட்ட எடுத்தது 10,000 அப்படியே எடுத்து சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் என்னன்னாலும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 1 டேல நான் வந்து ஒரு 6 to 7 டேஸ்ல வந்துட்டு டீலே க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 கிளைண்ட் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் என்னோட அதே ஜாயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து கமெண்ட்ல இருந்து மெம்பர்ஸும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே டீமா சேர்ந்து மட்டும்தான் ப்ரோ என்னால வந்துட்டு இவ்வளவு தரம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சோ இது தனியாலாம் இருந்தா பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா டீம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம எதை வேணா சாதிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் அந்த இந்த வீக்ல கொண்டு வரணும் அப்படின்னு. நம்ம மத்தவங்க பண்றாங்க நம்ம பண்ணணும் அந்த மாதிரி ஓடாம இந்த வீக்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வீக்ல ஒரு லீடு கொண்டு வரணும் அவ்வளவுதான். மத்தபடி வெறும் ஹரிபரியில அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். சோ இதுதான் என்னோட மொத்தமான ஒரு 1.5 years. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க டீம்ல. சூப்பர், கிரேட் ப்ரோ. சோ பாருங்க, லைக் வேலை விட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணி மீன்ஸ் இஸ் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஓகேங்களா, ஸ்ட்ராங்கா இருக்க டெக்னிக்கலி என்ன ஆட் ரன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்ல செல்ஃப் லேர்னிங்ல வேற வேலையில கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க. அங்க கத்துன்னு இருப்பாங்க, கேம்பெயின் ரன் பண்றதாகட்டும், சேல்ஸ் கொண்டு வருது, இது எல்லாமே கத்துன்னு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் எடுக்கிறது பாவம் அவரு ஸ்ட்ரகிள் ஆனாரு. அப்போதான் நம்ம 100 days சேலஞ்சில் லைக் ஜாயின் ஃபார். ஓகேங்களா. ஸோ எஸ் ப்ரோ, இப்போ இந்த கம்யூனிட்டியில தான் இந்த 10 மெம்பர்ஸ் எடுத்தீங்களா, இல்ல வேற எந்த லைக் உங்களோட டீமா ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? உண்மையா சொல்ல போனோம்னாக்க நான் வந்து வெளியே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் எடுத்தேன். எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டில இருந்து தான் எடுத்தாங்க. ஈவன் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ப்ரோ என்னாச்சு ப்ரோ எனக்கு டீம் மெம்பர்ஸ் கேட்டேன் ப்ரோ அப்படின்னு உங்ககிட்ட தான் நான் கேட்டு உங்ககிட்ட தான் அதுவும் எவ்வளவுக்கு எடுத்திருக்கோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கைஸ் பாருங்க, சில பேர் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லல, சில பேர் ஓகேங்களா, சில பேருக்கு மாசம் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய், ஈவன் எனக்கு இப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு 10,000 ரூபாய் வந்தா கூட ஓகே இருப்பாங்க. மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எல்லாமே கரெக்டா லேர்ன் பண்ணீங்கன்னா நம்ம கம்யூனிட்டில இந்த மாதிரி க்ரோ பண்ற பீப்புள் ஹையர் பண்றாங்க. ஓகேங்களா. சில பேருக்கு வந்து ப்ரோ நான் வந்து வீட்டுல இருந்து வேலை செய்யணும், பொண்ணுங்க ஸ்பெசிபிக்கலி உமன்ஸ் வந்து வீட்டுல இருந்து நான் வேலை செய்யணும், எனக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தா கூட ஓகே தான், நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது அதுக்கப்புறம் நான் வந்து இண்டிபெண்டா நான் ஒர்க் பண்றேன். அந்த மாதிரி இருக்கீங்க தானே, சில பேர் இருக்கீங்க தானே. நான் பாத்துக்கிறேன், நம்ம கம்யூனிட்டில நான் பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்போசர் கிடைக்கணும், இல்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரணும், யார் கூட நான் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது. அப்போ வென் யூ லேர்ன் அ ஸ்கில், இந்த மாதிரியான நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தே வில் ஹையர் யூ. ஓகேங்களா. அவங்களுக்கு ரைட்டான பீப்புள் வித் ரைட் இன்டென்ஷன், ட்ரஸ்டபிளான பீப்புள் தேவை. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க நடக்குது, நீங்க ஜஸ்ட் ஃபோக்கஸ். நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து அது லேர்ன் பண்ணுமா, இது கரெக்டா லேர்ன் பண்ணுங்க, எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. இங்கே நம்ம போன கேஸ் ஸ்டடியில் வந்து வாணி சிசும் அவ்வளோதான், ஜெயராஜ் ப்ரோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு வரவர் பார்த்தீங்களா, தனுஷ் ப்ரோ இஸ் earning ஆல்மோஸ்ட் 7 lakh per month. ஓகேங்களா. ஆஸ் அ ஏஜென்சி அவங்களோட டீம் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி தான், அவரும் நம்ம கம்யூனிட்டி தான், அவரோட டீம் ஆல்மோஸ்ட் பீப்புள் வந்து நம்ம கம்யூனிட்டி தான். ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டிலேயே உங்களுக்கு க்ரோத்ன்றது இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் ரைட் பார்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகேங்களா. எல்லாருக்கும் ஓகேங்களா, ஜஸ்ட் டைப் இட் அஸ் ஓகே கைஸ். ஓகேங்களா. ஸோ மீன் டைம் ப்ரோ, ஸோ உங்களுக்கு இப்போ டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு, ஆனால் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ ஸ்ட்ரகிள் ஆனீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு 2-3 திங்ஸ் இது பண்ணியிருந்தா இல்லை எனக்கு தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே நான் வந்து கிளைண்ட் எடுத்துப்பேனா என்ன சொல்லுவீங்க? அந்த மெசேஜ் கான்செப்ட் தான் ப்ரோ எனக்கு அது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. சோ நம்ம நார்மலா கால் பண்ணிட்டு சார் நான் இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருந்து கால் பண்றோம், நாங்க இவங்க கால் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த அவுட்ரீச்சஸ் மெத்தட் போகும்போது நம்ம வந்து 100 பேருக்கு நம்ம அவுட்ரீச்சஸ் பண்றோம் இப்போ 1 வீக்ல அப்படின்னும் போது அதுல இருந்து நமக்கு 5 கால் புக் பண்ணி அதுல 2 பேர் உள்ள வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்ல நாலேஜ் தெரியணும் அப்படின்னும் போது நம்ம மினிமமான ஒரு அமௌண்ட் தான் கோட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் மீன்ஸ் ஒரு 10 to 15,000 அந்த மாதிரி வந்து கோட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஈவன் அது நீங்க சொல்லும் போதே வந்து இது 3 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து இது பண்றேன், நான் ரிசல்ட் காட்டிட்டு நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அவங்களுக்கும் ஓகே இது வந்து ஒர்த்தா இருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி நம்ம பண்ணுமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு தாட்ல இருப்பாங்க. ஆக்சுவலி அதேதான் நாமளும் வந்துட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த கோர்ஸ் வாங்கணுமோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னாலும் நம்ம யோசிப்போம். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன மினிமம் அமௌண்ட்டா பண்ணுங்க, சோ 3 மந்த்துக்கு அப்புறம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னும் போது அவங்களும் நம்புவாங்க, நம்ம கூட லாங் டேர்ம்ல டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ
நிறையலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணுவோம், அந்த அளவுக்கு பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். என்ன வரும் இப்போ நீங்க வந்து அந்த லீட்ஸ் வருதா, அதுல வந்து மேக்சிமம் வந்து 5-6 லீட் தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து நீங்க உங்களோட சர்வீஸ் சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஆடுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு லீடு கன்வெர்ட் ஆச்சுனாக்க உங்களுக்கு 2,000 ரூபாய் வரும் அப்படின்னாக்க அந்த இது வேண்டாம். நீங்க 10,000 ரூபாய் ரன் பண்றீங்கன்னா ஒரு லீடு வந்தாலே ஒரு 15,000 ரூபாய் இருக்க மாதிரி சர்வீஸா நீங்க மாத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னுட்டு. ஏன்னா அப்படின்னும் போது அவங்களுக்கு 1-2 கன்வெர்ட் ஆனாலுமே திரும்ப நம்ம கிட்ட வந்துட்டு பேமெண்ட் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி இருக்கும். எஸ், ரீட்டைலரா கண்டிப்பா கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு பே பண்றதுக்கு அவங்களுக்கு நல்லா பிசினஸ் நடக்கணும் இல்லைங்களா? ஸோ சேம் தட் நீங்க இப்போ நம்ம 100 Days சேலஞ்ச் ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க கரெக்டுங்களா? அவர் என்ன சொல்ல வரான பாயிண்ட் எடுத்த உடனே நம்ம வந்து டக்குன்னு பெரிய பெரிய அமௌண்ட் நம்ம கேட்குதா கொஞ்சம் நம்ம மேல ட்ரஸ்ட் கம்மியா இருக்கும். நல்லா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் we can charge more. ஸோ நம்ம 100 Days சேலஞ்ச் நீங்க ஜாயின் பண்ணும்போதே ஜாயின் பண்ணா காசு அப்படி சில பேர் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும். போட்டோன்னே எடுத்துன்னு ஓடிடுவாங்க போல. நிர்மல் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆட்ல வருவாரு, காசு போட்டோன்னே நம்மளுக்கு மெசேஜ் எதுவுமே வராது, ஆக்சஸ் எதுவுமே வராது, காசு அவ்வளவுதான் போச்சு. இன்னும் அந்த மாதிரி ஆங்கிள் கூட யோசிப்பாங்க, அவ்வளவுதான் வராது போல. இது அப்புறம் வந்துட்டு ஓகே நம்மளுக்கு அங்க சரியா சொல்லி கொடுப்பாங்களா, கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குமா, கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் வருமா, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு யாரா இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு தாட்ஸ் இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா? எஸ்னா எஸ் டைப் நான் இருக்கிறதா சொல்லுவேன். அது நம்ம ஒரு சர்வீஸா இருக்கட்டும், நம்ம ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஆகட்டும், பீப்புள் எப்படி யோசிப்பாங்க அப்படிதான் யோசிப்பாங்க. இதுல சந்தேகம் கண்டிப்பா இருக்கும், நிறைய எஸ் வரும் பாருங்க. பாருங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு எஸ்ங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும் ரைட்டுங்களா? எஸ் பாருங்க, அங்க பாருங்க எவ்வளவு எஸ். சில பேர் வந்து டைப் பண்ணலாம், மனசுல எஸ்ன்னு ஓடிட்டு இருக்கும். ஆமா நிறைய பேருக்கு தான். சோ அந்த மாதிரி உங்க மேலயும் ஒரு பர்சன் இருக்கீங்களா, அவங்களும் அன்னோன் பர்சன் தானே. அப்போ அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், அதுதான் கம்மியான ஒரு இதுக்கு கொடுத்து பெஸ்டான ரிசல்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? எஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ நம்ம கம்யூனிட்டியோட ஒரு growth இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம கம்யூனிட்டி எப்படி ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அதே மாதிரி வாட் யூ திங்க் அபவுட் அவர் கம்யூனிட்டி ப்ரோ? கம்யூனிட்டில இருந்து நான் இந்த ஒர்க்கை இது பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலி நான் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தேன். ஸோ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்போது நான் கம்யூனிட்டில கேட்டேன், சரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வாட்டி 2 பேர் வந்தாங்க, அவங்க நல்லா பண்ணிட்டு. ஸோ எனக்கு டைமிங் செட் ஆகல. அவங்களும் மற்ற இதுல பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து பண்ணும்போது நான் கால் பண்ணும்போது அவங்களால எடுக்க முடியல. பட் ஆனா ஒர்க்குன்னும் போது பர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு அந்த டைமிங்லால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் லாஸ்டா ஒருத்தவங்க நாங்க எடுத்திருந்தோம், அது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. ஃபுல் டைமா எடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த கேம்பெயின் பண்ணிடுங்க, நமக்கு இந்த ரிசல்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும், இந்த கிரியேட்டிவ்ஸ் வேணும், ஸோ அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க. நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சோ எனக்கு கம்யூனிட்டி இருந்தா மட்டும்தான். நானும் நிறைய இடத்துல எனக்கு நிறைய ஒரு 4-5 HR எல்லாம் தெரியும்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேல்ஸுக்கோ மற்றதுக்கோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வர்றது எல்லாமே வந்துட்டு ட்ரஸ்ட் வரல. மோஸ்ட்லி சொல்ல போனா அவங்க எப்படி எடுக்கிறது, எப்படி ஒர்க் பண்றது. ஆனா அதாவது கம்யூனிட்டி அப்படின்னும் போது எனக்கு கண்ணை மூடிட்டு ஓகே எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம கம்யூனிட்டில இருக்கவங்க நமக்கு ஏத்த மாதிரிதான் இருப்பாங்க, மைண்ட் செட்டும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும், நம்ம ரிசல்ட் கொடுக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட் தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் பட்டி மட்டும்தான் வெளியில அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மத்தது வந்து எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டில இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர். ஸோ வாட் இஸ் த நம்பர் ப்ரோ? இப்போ ரெவன்யூவா நீங்க இப்போ மந்த்துக்கு கன்சிஸ்டண்டா லைக் ஹவு மச் யூ ஆர் மேக்கிங்? அதான் ப்ரோ 1,10,000 வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 வந்து இப்போ பைப்லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொபோசல் சென்ட் பண்ணி இருக்கோம், பைப்லைன்ல இருக்கு. சூப்பர் கை, லிசன் டு திஸ் கை ஓகேங்களா. ஸோ இஸ் மேக்கிங் 1,10,000 rupees per month கன்சிஸ்டண்டா அதை மேக் பண்றாரு. அண்ட் ஒரு 6 கிளைண்ட்ஸ் வந்து பைப்லைன்ல இருக்காங்க. கண்டிப்பா இஸ் ஆல்சோ டிசர்வ் டு மேக் மோர் தென் 2-3-4 lakhs a month ஓகேங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறாரு, பீப்புளுக்கும் ஒர்க் கொடுக்குறாரு. ஸோ ஈ வாண்ட்ஸ் டு டெஃபினட்டா, நான் தனுஷ் ப்ரோக்கு சொல்லியிருந்தேன், அவரும் வந்து ஒரு 3 lakh 5 lakh கண்டிப்பா போயிடுவீங்க ப்ரோ. இதுல இருந்து நெக்ஸ்ட் நான் யாராருக்கா சொல்லியிருக்கோம் பண்ணியிருக்காங்க. சில பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க, சில பேர் பண்ணிட்டு அந்த ஒரு கிராட்டிடியூடோட இருப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள்ல ஜெயராஜ் ப்ரோவும் ஒருத்தர் ஓகேங்களா. ஸோ எஸ் ப்ரோ, நம்ம மாக் கால்ஸ் இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட யூஸ்ஃபுல்ன்றது உங்களுக்கு ஆயிருச்சுங்களா ஏதாவது? ஆமா ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய பேரு இப்போ ஒரு 100 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது அவங்களோட தாட் வேறையா இருக்கும். நம்ம லிசன் பண்ணும்போது இப்படி பிச் பண்ணலாமா அப்படி பிச் பண்ணலாமான்னு நிறைய ஐடியாஸ் வரும்.
ஓகேங்களா. ஆனா மாக் கால்ன்றது சீரியஸ்லி வந்து சேல்ஸ் பேசணும் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. சூப்பர். நைஸ். குட். ஓகே. ஸோ எஸ் ப்ரோ, வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் ப்ரோ? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு உங்க டார்கெட் வச்சிருப்பேன் ஒரு 2 லேக் 3 லேக் நீங்க per month earn பண்ணணும் ப்ரோன்றது என்னோட ஆசை. ஆனா உங்களுக்கு அதோட கொஞ்சம் பெருசாவும் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் ஃபார் திஸ் இயர்? அதுதான் bro. போன வருஷம் வந்து 0ல ஆரம்பிச்சோம். அதே டிசம்பர் தான். ஓகேங்களா. இந்த டிசம்பர்ல பார்க்கும்போது அட்லீஸ்ட் 1,10,000 அந்த இது நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட டீம் இருக்கு. 10 லேக் தான் அடுத்தவங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி கொடுக்கணும் ஒரு பிளான் ப்ரோ. ஸோ அடுத்த கேஸ் ஸ்டடி ப்ரோ, நான் உங்களுக்கு 5 லேக்குக்கு ஒரு டார்கெட் வைக்கிறேன். நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. 5 லேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. 10 லேக் பண்ணிட்டு ஒன்று கொடுங்க. ஓகேங்களா. ஸோ 5 லேக் தான் நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு. 3 லேக் 2 லேக்லாம் கிடையாது. 5 லேக் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி, 10 லேக் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண முடியும். சில பேர் பண்ண முடியுமா, இது என்னடா 5 லேக்ன்றாங்க ப்ரோ. டு பி வெரி ஃப்ராங்க், 5 லேக்னா பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ரைட்டான டீம், ரைட்டான சிஸ்டம் நம்ம வச்சுக்கணும்னா பர் மந்த்துக்கு பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் ஈ ஆல்ரெடி கிராஸ் த லிமிட் ஆஃப் லைக் அடா நம்மளால முடியுமா, அடா நம்ம அவுட்ரீச் பண்ணலாமா, நமக்கு ரெஸ்பான்ஸ் வருமா, இது எல்லாமே லிமிட்ஸ். ஓகேங்களா. நம்ம பிரைன்ல இருக்கிற அந்த லிமிட்டட் பிலீஃப் மாதிரி அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் அது எல்லாமே கிராஸ் பண்ணி அவர் 1 லேக் மேல கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கிருந்து நெக்ஸ்ட் 5 லேக் போறதுக்கு அந்த டீம்ன்றது ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டீம் கரெக்டா ஒர்க் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் கூட, நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்கன்னா ஈஸியாவே 5 லேக் 10 லேக் per month பண்ணலாம். ஓகேங்களா. யூ கேன் டெஃபினெட்லி டூ இட் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கொஞ்சம் அப்படியே லைவ்ல இருங்க. நம்ம இளவரசன் ப்ரோ கூட பேசிடலாம். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு Q&A மட்டும் நம்ம பீப்புளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு then we can wind up the session bro. ஓகேங்களா. Congratulations bro. இளவரசன் ப்ரோ. Hi bro. Hi team. Hi bro. So வீடியோ ஆன்ல இருக்குல? வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு bro. Okay. Hi கேக்குதா இப்போ? Yeah bro. இப்போ கேக்குது bro.